வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது சூரியன் அப்போ நாங்கள் சூரியகுமார். இப்போ தான் முறை நம்ம சேனல் பார்க்கணும், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் போட போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். இப்போ குறித்து பார்க்க போகிறோம்னா, அரசு முதன்மை செயலாளர்கிட்ட கடிதம் வந்திருக்கு. நகராட்சி சம்மந்தமாக கடிதம் வாங்கியிருக்கேன், 2 கடிதம் வாங்கியிருக்கேன். அதை பற்றி சக்ஸஸ் ஸ்டோரி அப்டேட் போடலாம்னு சொல்லிட்டு தான் வீடியோ போட்டோம். பார்த்தீங்கன்னா, அரசு முதன்மை செயலாளர் நகராட்சியிலேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து கடிதம் கொடுத்துருந்தேன். மழைநீர் சேகரிப்பு தொட்டி வந்து எல்லா நகராட்சியிலும் இருக்கிறத வந்து உறுதி செய்யுங்க அப்படின்னு சொல்லி கோரி கொடுத்துருந்தேன். அவங்க என்ன பதில் கடிதம் கொடுத்துருக்காங்கன்னா, அது அந்த திட்டம் ஏற்கனவே அரசு கொண்டு வந்தது தான். ஜூலை 19, 2003 அதுக்கான ஜீவோ வந்து வெளியிட்டிருக்காங்க. அத வந்து கட்டாயமா வந்து எல்லா நகராட்சிகள்ல அனைத்து வீடுகள்லயும் கொண்டு வரதுக்கு ஏற்பாடு செய்றோம்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து மழைநீர் வந்து அங்கங்க தேங்கி நிக்கும். அத வந்து மழைநீர் சேகரிப்பு தொட்டி இருந்தா, அந்த மழைநீர் சேகரிப்பு தொட்டி மூலமா சேகரிக்கிறது மூலம் பார்த்தீங்கன்னா, நீர் வளம் வந்து அதாவது அ இது போர் போடும்போது அந்த வாட்டர் லெவல் வந்து இன்கிரீஸ் ஆகும். நிலத்தடி நீர் மட்டம் உயரும். அதனால வந்து இந்த கோரிக்கை வச்சிருந்தேன். இப்போ இது வந்து எல்லா நகராட்சிகளும் தமிழகம் முழுவதும் நடைமுறைக்கு சாத்தியமாக்கப்படும் அப்படின்னு சொல்லி அரசு முதன்மை செயலாளர் நகராட்சியிலிருந்து கடிதம் கொடுத்துருக்காங்க. இது என்னுடைய சக்ஸஸ் ஸ்டோரி அப்டேட் தான். இது போன்ற அப்டேட் மற்றும் விழிப்புணர்வு தகவலுக்கு தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. சூரியகுமார், சூரியன் எஃப்எம். தேங்க்யூ.